நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதெந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் இழந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடிலோரெம்பாவாய். உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்து தடாகத்திலே செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் வாய் குவிந்து காவிப்பொடியில் தோய்ந்த காஷாய உடை தரித்தவர்களும் தாம்பூலம் தெரியாமல் வெண்ணிறமான பற்களை உடையவர்களாகிய சில துறவிகளும் தங்களுடைய திருக்கோயில்களில் சங்கிடுவதற்காக போகின்றார்கள். எங்களை முன்னமே வந்து எழுப்பும் பொருட்டு வாயால் சொல்லி செயலில் மறந்து போன நங்கையே, சொன்னபடி செய்தோமா என்று எண்ணி பார்க்காமல் எந்த நாணமும் இல்லாதவளே, இனிமையாக பேசவல்ல நாக்கு உடையவளே, சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டிருக்கும் பெரிய கைகளை உடையவனும் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனுமான திருமாலை பாடுவதற்காக நாங்கள் செல்கிறோம், நீயும் எங்களுடன் வா என்று அழைக்கிறார்கள். பொழுது விடிந்ததற்கு அடையாளம் வேண்டுமானால் வெகு தூரம் போக வேண்டியதில்லை. உங்கள் வீட்டு புழக்கடையில் செங்கழு நீர் மலர் ஆம்பல் கும்பி இருப்பதை நீயே காணலாம். உங்கள் புழக்கடை என்பது உள்ளம் சற்று வெதும்பி உறவு அருந்து பேசுவது போல இருக்கின்றது. இவள் இன்னமும் எழுந்திருக்கவில்லையே என்ற ஆதங்கம் மனவேதனை வெளிப்படையாக தெரிகின்றது. சங்கிடுவது என்பது சங்கு ஊதுவது, கதவை திறக்க திறவுகோல் இடுவது. காஷாயம் தரித்த பண்டாரங்கள் தங்கள் திருக்கோயிலில் பூஜைக்கு சங்கு ஊதப் போகிறார்கள் என்கிறார்கள். தவத்தவர் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ துறவிகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். சங்கிடுவது என்பது திருவாராதனம் செய்வதை குறிக்கும் ஒரு சடங்கு. ஏனென்றால் கோவில்களில் கதவை திறக்கும் பொழுது மங்கள சங்கு போன்ற மங்கள வாத்தியங்கள் முழங்குவது உண்டு. இந்த மங்கள சங்கு பின்பு நிகழும் ஆராதனம் அல்லது பூஜைக்கு உபலட்சணமாக இருக்கும். சங்கிடுவான் போதந்தார் என்பது ஒரு அருமையான வார்த்தை நயமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்பாசுரத்தில் இவளை நங்காய் என்றும் நாணாதாய் என்றும் நாவுடையாய் என்றும் அழைக்கிறார்கள். நங்கை பெண்களில் சிறந்தவள். எனினும் வாய் பேசும் நங்காய் என்று அழைப்பதால் உன் வாய்க்கும் வாய்மைக்கும் ஒரு தொடர்பும் இல்லையே என்பதை குத்தி காட்டுவதாக இருக்கின்றது. இனிமையான பேச்சு, ஆனால் உண்மையான பேச்சல்லவே என்று கூறுகிறார்கள். நாணாதாய் என்றது சொன்னபடி செய்யாதவர்கள் ஐயோ வாக்கு தவறிவிட்டோமே, பொய் சொல்லிவிட்டதாக தோழிமார்கள் நினைத்துக் கொள்வார்களே என்ற வெட்கமும் பச்சாதாபமும் அடைய வேண்டுமே, உன்னிடம் அதற்குரிய நாணம் காணப்படவில்லையே என்கிறார்கள். நாவுடையா எனினும் இவள் நாவில் இனிமை இருக்கின்றது. அந்த பேச்சினிமையை கேட்க இவர்கள் விரும்புகிறார்களாம். இவள் எவ்வளவுதான் படுத்தினாலும் இவள் தங்களுடன் இருந்தால் அதற்கு ஒரு அழகை சேர்க்கிறது என்பதை இவர்கள் கூறுகிறார்கள். பாகவத சமுதாயத்துக்கெல்லாம் முக்கியமானவராய் பகவத் சம்பந்தத்தை பலருக்கும் உண்டாக்கவல்ல ஞான பக்தி வைராக்கியம் உள்ள பாகவதரை எழுப்புவது இந்த பாசுரத்தின் உள்நோக்கம். பெண்களில் சிறந்தவளே என்று பொருள்படும் நங்காய் என்பது இத்தகைய பாகவதரை குறிக்கும்.
எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய். எங்களை எல்லாம் நாங்கள் அபேட்சிப்பதற்கு முன்பாகவே ஞானிகளாகும்படி ஸ்ரீ சுக்தங்களை அருளிச் செய்யும் சுமூர்த்தியை உடையவரே என்ற பொருள். திருவாய்மொழி பாடுவதையே ஒரு பிரயோஜனமாக நீ கருதி எழுந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த பாசுரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை, கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது, அதை காப்பாற்ற முடியுமா என்று தெரிந்து பேச வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுவது கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகின்றார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள். நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இந்த பாடல் உணர்த்தும் உன்னத கருத்து. எங்கள் முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண் கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படவில்லை. உங்கள் வீட்டில் பின்வாசலில் தோட்டத்து தடாகத்தில் செங்கிழ்நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன, காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ ஏன் இன்னும் எழாமல் இருக்கின்றாய் என்று கேட்கிறார்கள். ஆண்டாள் தனியனில் நீலா துங்கஸ்தனகிரி என்ற தனியனில் நீலாதேவியின் அம்சமான நப்பின்னை பிராட்டியின் திருமார்பிலே கண் வளர்ந்து அருளுகிறான். தன்னால் சூடி களையப்பட்ட மாலையிலே கட்டப்பெற்றவனுமாகிய கண்ணனை எழுப்பி பற்பல வேதங்களில் தலையான பாகங்களாகிய உபனிஷத்துக்களின் சித்தமான தனது பாரதந்திரியத்தை அறிவிக்கின்றவளாய் எந்த கோதை வலிய அனுபவிக்கின்றாளோ அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கோதையின் பொருட்டு இந்த நமஸ்காரம் என்று கூறுகிறார் பட்டர். இந்த ஸ்லோகத்திலே பட்டர் திருப்பாவையின் தாத்பரியத்தை சுருக்கமாக சொல்லி ஆண்டாளை சரணடைய செய்கின்றார். கண்ணனை துயில் உணர்த்தி கிருஷ்ண கைங்கரியத்தில் தனக்குள்ள ஆவலை தெரிவித்து தான் சூடி கொடுத்த பூமாலையினாலே அப்பெருமானை விளங்கிட்டு அனுபவித்த கோதையை அடிவணங்குகிறேன் என்கிறார். திருப்பாவையின் 19வது பாசுரத்தில் கொத்தலர் பூங்குழல் மலர் மார்பா என்பதற்கு இசை இந்த தனியன் அமைந்திருக்கின்றது. தனது பாரதந்திரியத்தை அறிவிப்பதற்காக குறிப்பிடுவது 29வது பாசுரத்திலே திருப்பாவின் பரம தாத்பரியமான வெளியிடப்பெறுவதையும் வற்புறுத்துகின்றது. திருப்பாவையின் பொருளை அனுசந்தித்து ஆனந்தத்தில் ஆழ்ந்தவளாய் கோதையை தாம் சரணம் புகுவதை பட்டர் அறிவிக்கின்றார். இந்த தனியனில் இப்படி இவர் அனுசந்தித்து ஈடுபட்டு சரணடைந்திருக்கும் இந்த இருப்பை அனைவரும் அனுசந்திப்பது நலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.